மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சிகிச்சை தொடர்பான புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி ஜோசப் என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சீலிட்ட உரையில் அறிக்கை தாக்கல் செய்வதாக ஏற்கனவே உறுதி அளித்திருந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை தரப்பில் பதில் மனு மட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மருத்துவ கவுன்சில் விதிகளின்படியே ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை குறித்த ஆவணங்களை வெளியிடவில்லை என்றும், அதே நேரத்தில் ஜெயலலிதாவிடம் பெறப்பட்ட ஒப்புதலின் பேரிலேயே மருத்துவ அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதாகவும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டால் சிகிச்சை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்வதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பு வழக்கறிஞர் உறுதியளித்தார். இதேபோன்று தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பாக அதன் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த பதில் மனுவில் ஜெயலலிதாவுக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அதில் எந்த தவறும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரரின் வழக்கறிஞர் அப்போலோவின் பதில் மனுவில் உள்ள தகவல்களே தமிழக அரசின் பதில் மனுவிலும் இருப்பதாக குறிப்பிட்டார். வழக்கு தொடர்பாக பதில் அளிக்க மத்திய அரசுக்கு கூடுதலாக 2 வாரங்கள் அவகாசம் அளித்த நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.